வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் திவ்யஜனனி. பிட்ஸ் பிளானியில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கில் எனக்கு ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி எம்சிக்யூஸ் பார்த்துட்ருக்கோம் ஸ்பெக்ட்ரம்லேருந்து. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம்லேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய ரெஃபரல் கோடான திவ்யா ஜே லைவ் யூஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக ப்ளஸில் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? எது சரியானது? ஈவன் தோ த இந்தியன் ரூலர்ஸ் ஹேட் யூரோப்பியன் ஆர்ம்ஸ், தே குடண்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஓகே, இந்திய ராஜாக்கள்கிட்ட யூரோப்பியன் உடைய அந்த இது இருந்தாலுமே அதை யூஸ் பண்ண தெரியலை அவங்களுக்கு. சரியா? அடுத்தது, most of the Indian rulers had a regular system of paying their military troops. ஓகே, மிலிட்ரிக்கு ரெகுலராக அவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எது அவங்களுடைய ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான். ரெகுலராக பே பண்ணிட்டு இருந்தாங்க. So the firearms used by the English, which included the muskets and cannons, were better than the Indian arms both in speed and firing in range. Okay. இந்தியன் ஆர்ம்ஸை விட அவங்களுடைய ஃபயர் ஆர்ம்ஸ் நல்லா இருந்தது. On realizing this, many Indian rulers என்ன பண்ணாங்கன்னா, imported the European arms and employed European officers to train their troops. But unfortunately, the Indian military officers in the ranks could never match the English officers and English armies. In the absence of originality, the military officers and armies of Indian rulers became mere imitators. ஓகே, ஸோ ஈவன் தோ இந்தியன் ரூலர்ஸ் அவ்வளோ காசு கொட்டி அங்கேருந்து வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணி ட்ரைனிங் யூரோப்பியன் நாட்டிலே வச்சு கொடுத்தாலுமே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதால் மேட்ச் பண்ண முடியல. அவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை மேட்ச் பண்ண முடியல. Better military discipline and regular salary, a regular system of payment of salaries, and a strict regime of discipline were the means by which the English company ensured that the officers and the troops were loyal. Okay, so அந்த இங்கிலீஷ் கம்பெனி எப்பயுமே ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாங்க பேமெண்ட் ஆஃப் salaries and strict regime இருந்தது. On their part, most of the Indian rulers did not have enough money to pay the salaries regularly. The Marathas at times diverted their military campaigns to collect revenue so as to pay their troops. Also, the Indian rulers were dependent on personal retinues or a rabble of mercenary elements who were not amenable to discipline and could turn rebellious or join the opponents when the going was not good. So இங்கே இந்தியன்ஸ் கொடுக்கல. ஸோ இது தப்பு தான், இர்ரெகுலர் சிஸ்டம் தான். ஸோ ஆன்சர் போத் கிடையாது. ஆன்சர் ஏ மட்டும்தான். ஓகே, okay, nearly 60% of the British imports from Asia consisted of goods from. Okay, நம்ம பிரிட்டிஷ் இம்போர்ட்ஸ். ஓகே, அவங்க பிரிட்டிஷ்காரங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அது எங்கேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க? ஏஷியாவிலேருந்து பண்ணது. பெங்கால், சைனா, இந்தோனேஷியா, சூரத். ஓகே, 60% இம்போர்ட்ஸ் எங்கேருந்து? ஆன்சர் ஆப்வியஸ்லி பெங்கால் மஸ்லின் ரொம்பவே ஃபேமஸ். Bengal, the richest province of the Mughal Empire, included the present-day Bangladesh, and its Nawab had authority over the region constituting the present-day states of Bihar and Orissa. So, exports from Bengal to Europe consisted of raw products such as saltpeter, rice, indigo, pepper, sugar, silk, cotton, textiles, handicrafts. இதெல்லாமே பெங்கால்ல இருந்து யூரோப்பியர்கள் இறக்குமதி பண்ணிட்டாங்க. The English East India Company had vital commercial interest in trading in Bengal, as nearly 60% of the British imports from Asia consisted of goods from Bengal. Okay, பெங்கால்ல இருந்து தான் அவங்க ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டாங்க. The EIC, that is the East India Company, gave asylum to
dash a political fugitive who had fled with immense treasures against the Nawab's will. Okay, நவாபை தாண்டி ஜாஸ்தி திருடிட்டு போனவரை யார் வந்து அடைக்கலம் கொடுத்தது? ஓகே, அடைக்கலம் கொடுத்தது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யாருக்கு கொடுத்தாங்க? ராஜேந்திர தேவ், கிருஷ்ணதாஸ், அர்ஜுன் வல்லப், அஜய் பைத்யா. ஆன்சர் வந்து கிருஷ்ணதாஸ். Okay. So the officials of the company made rampant misuse of its trade privileges that adversely affected the Nawab's finances. Okay. கம்பெனியோடைய அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் வந்து மேட் rampant misuse of its trade privileges. இங்கே இருந்தது மிஸ்யூஸ் நிறைய பண்ணாங்க. அவங்களுடைய வணிகத்துக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. that adversely affected the Nawab's finances. அதனால அவருடைய காசு போச்சு. The English fortified Calcutta without the Nawab's permission. Okay. கோட்டை கட்டினாங்க. The company further tried to mislead him and compounded their sin by giving asylum to a political fugitive, that is Krishnadas, son of Raj Ballabh, who had fled with immense treasures against the Nawab's will. Okay, so அங்கிருந்து ஓடி போனவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. The company on its part suspected that Siraj would drastically reduce its trade privileges in collusion with the French in Bengal. சிராஜ் உத்தவ்லா தான் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்தார். இந்த மாதிரி கம்மி பண்ணிடுவாருன்னு நினச்சாங்க. Thus when Siraj attacked and seized the English fort at Calcutta, it brought their hostility into the open. Okay, அவங்களோட enmity வந்து வெளியில் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது. As a result of the Battle of Plassey, Dash became the Nawab of Bengal. Okay, Battle of Plassey 1757ல நவாப் ஆஃப் பெங்காலா யார் வந்தது? சிராஜ் உத்தவ்லா, மீர் காசிம், மீரான், மீர் ஜாஃபர். ஓகே, ஆன்சர் வந்து மீர் ஜாஃபர். பேட்டில் ஆஃப் பிளாசி போருக்கு அப்புறம் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உத்தவ்லா இருந்தார். அதில் வந்து மீர் ஜாஃபர் became the நவாப். ஸோ he gave large sums of money plus a zamindari of 24 parganas. ஓகே, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் கிட்ட கொடுத்தாரு. Dash was the ablest Nawab among the successors of அலிவர்தி கான். ஓகே, அலிவர்தி கானுக்கு அப்புறம் வந்தவர்களில் முக்கியமாக கருதப்படும் நவாப் யார்? ஓகே, ரொம்பவே பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆள். சிராஜ் உத்தவ்லா, மீர் காசிம், மீரான், மீர் ஜாஃபர். ஓகே, ஏபிளஸ்ட் நவாப் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து மீர் காசிம். Mir Qasim was the ablest Nawab among the successors of Alivardi Khan. After assuming power, Mir Qasim shifted the capital from Murshidabad to Munger. Okay, இங்க இருந்து மாத்திட்டார். The move was taken to allow a safe distance from the company at Calcutta. His other important steps were reorganizing the bureaucracy with the men of his own choice and remodeling the army to enhance his skill and efficiency. Okay, என்ன பண்ணாரு? அவங்களுடைய அந்த மந்திரி சபையை வந்து மாற்றி அமைச்சாரு. அண்ட் ஆர்மியும் மாற்றி வந்து அமைச்சுக்கிட்டாரு. அவங்களுடைய கேபிட்டலையும் மாற்றிக்கிட்டார். மெயினாக கம்பெனிகிட்ட இருந்து தூரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இன் விச் ஆஃப் த பேட்டில் போத் த நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் த முகல் எம்பரர் வர் டிஃபீட்டட் அட் ஒன் ஷாட். ஓகே, ஒரே ஷாட்டில் பிரிட்டிஷ்காரங்க நவாப் ஆஃப் பெங்காலையும் தோற்கடிச்சாங்க, முகல் எம்பையரையும் தோற்கடிச்சாங்க. அது எப்போ? பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சர், ஆம்பூர், அடையார். ஓகே, ஆன்சர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் 1764ல. So the combined armies of Mir Qasim, that is the Nawab of Awadh, and Shah Alam II were defeated by the English forces under the Major Hector Munro. Okay. Munro வந்து தோற்கடிச்சிட்டார் ஷா ஆலம் டூவையும் மீர் காசிமையும். அந்த English campaign against Mir Qasim was short but decisive. The importance of this battle lay in the fact that not only the Nawab of Bengal but also the Mughal Emperor of India was defeated by the English. Okay. அவரையும் தோற்கடிச்சிட்டாங்க. The victory made the English a great power in the northern India and contenders for the supremacy over the whole country. The Hindu kingdom of Wadayar dynasty emerged in the region of Mysore from. Okay, so Wadayar dynasty இனுடைய அந்த ராஜாங்கம் அரசாங்கம் அப்படிங்கிறது மைசூர் ரீஜன்ல எப்ப தொடங்குச்சு அதான் கேள்வி. 1565, 1589, 1612, 1697. மைசூர் பேலஸ்லாம் போனீங்கன்னா ஒடையார் டைனாஸ்டி இருக்கும். ஸோ அது எப்போலேருந்து தொடங்குச்சு? ஆன்சர் வந்து 1612லேருந்து தொடங்குச்சு. சூரத் வந்து அமைச்சாங்க இல்லையா, ஸோ அப்பையிலேருந்து தொடங்குச்சு ஒடையார் டைனாஸ்டி. ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் தலக்கோட்டா, ஓகே, தலக்கோட்டை போர் வந்து 1565ல் நடந்தது. ஸோ இந்த 1565 தலக்கோட்டை போர் ஏன் முக்கியம்னா விஜயநகர பேர் வந்து ரொம்பவே சின்னதாக சுருங்கிடும்.
gave a deadly blow to the great kingdom of Vijayanagara. Many small kingdoms emerged from its remnants. So in 1612, a kingdom, Hindu kingdom under the Wadayars emerged in the region of Mysore. Okay. மைசூரில் நிறையா வந்து வர ஆரம்பித்தாங்க. சிக்க கிருஷ்ணராஜா வடையார் 2 ரூல்டு ஃப்ரம் 1734 to 1766. ஓகே, 1612 இந்த உடையார் டைனாசிட்டி இது வந்து தொடங்குச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்தவர் அடுத்தது சிக்க கிருஷ்ணராஜ உடையார் அவருடைய reign இருந்தது. During the second half of the 18th century, Mysore emerged as a formidable power under the leadership of Hyder Ali and Tipu Sultan. Okay, so இவங்க வந்துட்டாங்க. The English felt their political and commercial interests in South India was threatened because of the Mysore's proximity with the French and Hyder Ali and Tipu's control over the rich trade of the Malabar coast. சரியா, இங்கிலீஷ்காரங்களுக்கு அல்லு இல்லை. ஓகே, ஸோ ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரனும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கும் மலபார் கோஸ்ட்லேருந்து அவங்களுக்கு காசு நிறையா வருது. ஸோ மைசூர்ஸ் பவர் வாஸ் ஆல்சோ சீன் அஸ் அ த்ரெட் டு த கண்ட்ரோல் ஆஃப் த இங்கிலீஷ் ஓவர் த மெட்ராஸ். ஓகே, ஹைதர் அலி usurped the royal authority and became the de facto ruler in. Okay, ஸோ நஞ்சராஜாவுக்கு நஞ்சை கொடுத்து விட்டு எப்பொழுது ஹைதர் அலி வந்து அரியணை ஏறினார் அதான் கேள்வி. 1709, 45, 54, 61. Okay. ஆன்சர் வந்து 61ல தான் ஏறியிருக்கார் அரியணை. Repeated incursions of the Marathas and the Nizam's troops in the territory of Mysore resulted in heavy financial demands made by the aggressors from Mysore. So Mysore became financially and politically weak, and the need of the hour was a leader with a high degree of military power and diplomatic skill. And there comes Hyder Ali. Hyder Ali fulfilled that need and usurped the royal authority by becoming the de facto ruler of Mysore. 1761 he became the ruler. He was the commander-in-chief before that, and Nanjaraja was the ruler, and Nanjarajaக்கு நஞ்சை கொடுத்து கொலை பண்ணிட்டு இவர் வந்து ராஜாவா வந்து உட்கார்றார். Hyder Ali was promised the help of English in case he was attacked by any other power with the treaty of. Okay, Hyder Aliக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, promised the help of the English. Okay, in case he was attacked by any other power with the treaty of. இந்த ட்ரீட்டியோட அவங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாண்டிச்சேரி, ஸ்ரீரங்கப்பட்டினம், மெட்ராஸ், மேங்களூர். ஆன்சர் வந்து மெட்ராஸ். So the war continued for a year and a half without any conclusion. Hyder changed his strategy and suddenly appeared before the gates of Madras. There was complete chaos and panic at Madras, forcing the English to conclude a very humiliating treaty with Hyder. Treaty of Madras 1769. So the treaty provided for the exchange of the prisoners and mutual restitutions of conquest. Okay, so Anal Hyder Ali was promised the help of the English in case he was attacked by any other power. In the Treaty of Madras 1769, Hyder Ali died during the proceedings of Dash War. எந்த வார்ல இறந்து போனாரு ஹைதர் அலி? ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். ஆன்சர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியானது. இது பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் அவர் இறந்துருவார். ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். ஓகே, ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர் ஆன் December 7, 1782. Okay, கேன்சர்னால இறந்துருவார் 82ல. Now his son Tipu Sultan carried on the war for 1 year without any positive outcome. Fed up with the inconclusive war, both the sides opted for peace and negotiating the Treaty of Mangalore. Okay, 1784, under which each party gave back the territories it had taken from each other. Lord Wellesley succeeded Dash as the Governor General of India in 1798. Okay, வெலஸ்லி யாருக்கு அப்புறம் வந்தவர்? வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அப்புறமா, கார்ன்வாலிஸா, ஜான் ஷோரா, சர் ஜார்ஜ் பார்லோவா? ஓகே, யாருக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரலாக வந்தார்? ஜான் ஷோர் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் ஜான் வெலஸ்லி. லார்ட் வெலஸ்லி வந்திருக்காரு. ஓகே, ஸோ an imperialist to the core. வெலஸ்லி எப்படிப்பட்டவர்? ஒரு இம்பீரியலிஸ்ட். ஓகே, பழமைவாதி. Wellesley was concerned about Tipu's growing friendship with the French and aimed at annihilating Tipu's independent existence or force him to submission through the system of subsidiary alliance. Okay, அவருக்கு வந்து இவன் என்னடா ஃப்ரெஞ்சு கூட ரொம்பவே தொடர்பில் இருக்கான் அப்படின்னு அவரால் முடியல. சரியா, ஸோ அதனால் எப்படியாவது அவரை வந்து பல்ல பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. force him to submission through the system of subsidiary alliance. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டம் தெரியும் இல்லையா? ஸோ சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக அவங்க வேறு எந்த ஒரு படையும் அங்கே வச்சுக்கக்கூடாது.
பிரிட்டிஷ்காரங்களுடைய படைக்கு நீங்கள் தான் சாப்பாடு போடணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைங்கும் பொழுது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ த சார்ஜ் ஷீட் அகேன்ஸ்ட் திப்பு மென்ஷன் தட் ஹி வாஸ் பிளாட்டிங் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் with the Nizam and the Marathas, and that he had sent emissaries to Arabia, Afghanistan, Kabul and Zaman Shah, also to Isle of France and Versailles with treasonable intent. So Tipu's explanation did not satisfy Wellesley. Okay, திப்பு மேலே ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க, இங்கிலீஷ்க்கு எதிராக நீ பிளாட் போடுற, ஸ்கெட்ச் போடுற அப்படின்னு வித் நிசாம் அண்ட் மராத்தாஸ் கூட நீ வந்து கூட்டு வச்சுக்கிற. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளான அரேபியா, ஆப்கானிஸ்தான், காபூல், ஜமன் ஷா, ஃப்ரான்ஸ், ஓகே, அண்ட் ஐ மீன் ஐல் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதாவது மொரிஷியஸ், வர்சைல்ஸ், இவங்க கூடலாம் நீ வந்து தொடர்பு வச்சிருக்கிற. இன்ஃபேக்ட் நெப்போலியன் கிட்ட இவர் வந்து கேட்டிருப்பார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால வெலஸ்லி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திப்புஸ் ஆக்ஷன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் திப்பு இஸ் நாட் ட்ரூ? ஓகே, திப்பு சுல்தான் அவரை பற்றி எது தவறானது? ஹி வாஸ் நோன் அஸ் த டைகர் ஆஃப் மைசூர். ஓகே, மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர். ஹி இஸ் கிரெடிட்டட் அஸ் த பைனியர் ஆஃப் ராக்கெட் டெக்னாலஜி இன் இந்தியா. ஓகே, ராக்கெட் டெக்னாலஜியினுடைய முனைவராக அறியப்பட்டவர். ஹி வாஸ் அ பைனியர் இன் இன்ட்ரடியூஸ் செரிகல்ச்சர் டு மைசூர் ஸ்டேட். ஓகே, ஸோ பட்டுப்பூச்சி வளர்த்தற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஹி என்கரேஜ் த யூஸ் ஆஃப் பலங்கின்ஸ் ஃபார் த கிங் அண்ட் த நோபல்ஸ். ஓகே, பல்லாக்கு தூக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ எஸ்டிமேட் ஆஃப் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. Tipu Sultan was born in November 1750 to Hyder Ali and Fatima. A well-educated man, he could freely converse in Arabic, Persian, Canarese and Urdu. Okay, so in the language எல்லாமே அவரால் ஈஸியாக பேச முடியும். Tipu was a great warrior. He was known as the tiger of Mysore. Okay, மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர். He gave maximum care to the raising and maintenance of an efficient military force. He organized his army on the European model with the Persian words of command. Okay, அவருடைய ஆர்மியை வந்து சூப்பராக வந்து வழி நடத்தி சென்றார். Though he took the help of the French officers to train his soldiers, he never allowed them to develop into a pressure group. Okay, ஸோ ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவர் வந்து அலோவ் பண்ணலை. லைக் ஹிஸ் ஃபாதர், திப்பு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேவல் ஃபோர்ஸ். ஓகே, கப்பல் படையினுடைய அவசியத்தை உணர்ந்தவர். In 1796 he set up a board of admiralty and planned for a fleet of 22 battleships and 20 large frigates. 3 dockyards were established at Mangalore. Okay, Mangaloreல வஜிதாபாத் and முலிதாபாத் இங்கே வந்து கப்பல் கட்டும் தளத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். However, his plans did not fructify. Tipu was the patron of science and technology and he is credited as the pioneer of rocket technology in India. Okay, science and technology அவருக்கு ரொம்பவே பிடித்தமானது. He wrote a military manual explaining the operation of rockets. He was also a pioneer in introducing sericulture to the Mysore state, and Tipu was a great lover of democracy. Okay, ஜனநாயகத்தின் மீது அன்பு கொண்டவர், நட்பு கொண்டவர், பிடித்தம் கொண்டவர். He gave his support to the French soldiers at Seringapatanam in setting up a Jacobin club. Okay, இந்த Jacobin club ஏற்படுத்துங்கன்னு சொன்னார். He ordered a salute of 2,300 cannons of 500 rockets to celebrate the occasion. Okay, Tipu himself became a member of Jacobin club and allowed himself to be called as the citizen Tipu. And Tree of Liberty, அது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து Tree of Liberty பிளான் பண்ணியிருக்கார். Okay, some historians have depicted Tipu as a bigoted monarch. This was the main view of colonial historians. This estimation of the Sultan is not fully correct. It is true that he crushed the Hindu Kurds and Nayars, but at the same time he also punished the Muslim mullahs when they defied his authority. Okay, இவங்களையும் வந்து இது பண்ணதான் செஞ்சிருக்கிறாரு. So though he is reported to have demolished temples in Kerala when he conquered places there, Tipu is also known to have protected Hindu temples within his own kingdom. Okay, இந்து டெம்பிள்ஸையும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ யார் தப்பு பண்ணாலும் அவர் தட்டி கேட்பாரு. அதனால ஹிந்துக்களை மட்டும் ரொம்பவே ஒடுக்கினவர் அப்படின்னு சொல்ல முடியாது. He sanctioned funds for the repair of Sringeri temple and installation of goddess Sharada. So it is necessary not to judge the characters of the past with modern yardsticks of the secularism and democracy. Tipu despised the use of palanquins and described them as the fit for only for use of women and the disabled. Okay, பெண்களுக்கும் டிசேபிள்டுக்கு மட்டும்தான் அந்த பல்லக்கு தூக்கணும். He is also credited with beginning capitalist development at a time when feudalism was prevalent. So Tipu was a man of representing multiple traditions. Okay.
The new state of Mysore was handed over to the old Hindu dynasty ruler dash. Okay, யார் கிட்ட கொடுத்தாங்க? மைசூர் நியூ ஸ்டேட் ஆஃப் மைசூர் வடையார் டைனாசிட்டியில் ஒரு ராஜா கிட்ட கொடுத்தாங்க. கிருஷ்ணராஜா 1, கிருஷ்ணராஜா 2, 3, 4. ஆன்சர் வந்து கிருஷ்ணராஜா 3. இது PYQ. ஓல்டு புக்கில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு. இது கேட்டிருக்காங்க TNPSC. Who restored the Mysore state to its ruler after it was taken over by Benting in 1831? Okay, so who restored? எந்த வைஸ்ராய் வந்து கொடுத்தாரு மைசூர் ஸ்டேட் திருப்பி கொடுத்துட்டாரு டு இட்ஸ் ரூலர்? பென்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் யார் திருப்பி கொடுத்தது? லார்ட் டல்ஹவுசி, கேனிங், லிட்டன், ரிப்பன். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரிப்பன். மைசூர் ஆஃப்டர் திப்பு இறந்ததுக்கு அப்புறம் மைசூர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். கிருஷ்ணராஜ உடையார் 3க்கு கொடுத்திருப்பாங்க. Wellesley offered Sunda and Harponelli districts of Mysore kingdom to the Marathas, which the later refused. The Nizam was given the districts of Guti and Gurramkonda, and the English took possessions of Kanara, Wayanad, Coimbatore, Dwarapuram, and Srirangapatnam. So the new state of Mysore was handed over to the old Hindu dynasty under the minor ruler Krishnaraja III. He accepted the subsidiary alliance. In 1831, William Bentinck took control of Mysore on grounds of misgovernance, and in 1881, Lord Ripon restored the kingdom to its rule. Okay, திருப்பி கொடுத்துட்டார். The Treaty of Eternal Friendship was to throw dash. Okay. Okay, eternal friendship, கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அந்த நட்பானது, அந்த ஒப்பந்தம் யாருக்காக? was to throw திப்பு, மராத்தஸ், French and Dutch. ஆன்சர் வந்து French. Treaty of Eternal Friendship. ஓகே, முடிவில்லாத ஒரு நட்பு. Metcalfe was sent to Lahore, Elphinstone to Kabul, Malcolm to Tehran. After professing eternal friendship, both sides agreed to exclude French from Sindh. ஓகே, ஃப்ரெஞ்சுக்காரங்க வரக்கூடாது, நானும் நீங்கள் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. So it was renewed in 1820 with the addition of an article excluding the Americans and resolving some border disputes. Okay, Americans வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. Treaty of Eternal Friendship. Who followed the policy of ring fence? Okay, the PYQ. Ring fence policy. Warren Hastings, Cornwallis, Wellesley, Bentinck. Answer in the Warren Hastings. Warren Hastings took charge as the Governor General at a critical period of British rule when British were to encounter the powerful combination of Marathas, Mysore and Hyderabad. Okay, so இவங்க மூணு பேரும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த சமயத்தில் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்தார். He followed a policy of ring fence which aimed at creating buffer zones. Okay, என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல buffer zones create பண்ணாங்க to defend the company's frontiers. ஓகே, இந்த இடத்துல நிறைய குவிச்சுக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி. ப்ராட்லி ஸ்பீக்கிங், இட் வாஸ் த பாலிசி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் தேர் நெய்பர்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் தேர் ஓன் டெரிட்டரிஸ். ஓகே, இங்கே நெய்பர்ஸ்னால் அவங்க நெய்பர்ஸ்ட்டை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு இங்கே வந்து இங்கிலீஷ் ஆர்மிஸை வந்து வச்சுக்கிட்டு தன்னுடைய இதை வந்து சேஃபாக வச்சுக்கிறது. So this policy of Warren Hastings was reflected in his war against the Marathas and Mysore. The chief danger to the company's territories was from the Afghan invaders and the Marathas. To safeguard against these dangers, the company undertook organize the defense of the frontiers of the Awadh. Okay, so thus the states brought under the ring fence system were assured of military assistance against external aggression. Okay, வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சேஃபாக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு. ஓகே, ஷூரிட்டி கொடுக்குறாரு, அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதனால் இந்த பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ் மூலமாக தன்னுடைய நாட்டை, தன்னுடைய கிங்டத்தை பாதுகாத்து கொண்டார்கள், தன்னுடைய பொசிஷன்ஸை பாதுகாத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ். The plan of subsidiary alliance was mainly of the fear that the French could attack from. Okay, ஏன் வந்து இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தாங்க? மெயினாக வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு பயந்து. பாண்டிச்சேரியிலேருந்து, மால்தீவ்ஸ்லேருந்து, மொரீஷியஸ்லேருந்து, மலாயாலேருந்து. ஆன்சர் வந்து Mauritius. So around this time, the fear of Napoleon's expedition towards the east was very real for the British, who felt that the French could attack
the west coast of India from their colony of Mauritius. Okay, Mauritiusல இருந்து அட்டாக் பண்ணலாம். மொரிஷியஸ்ல பிரெஞ்சுக்காரங்க இருந்தாங்க, அங்கிருந்து வெஸ்ட் கோஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. Hence a clause in the alliance treaty requiring the Indian rulers to dismiss Europeans other than the British from their service and not employ any. Okay, யூரோப்பியர்கள் பிரிட்டிஷ்காரங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளியில துரத்துங்கன்னாங்க. By means of this system, the company could station its forces at strategic locations and keep the French at bay. Okay, so எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வர வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க, செக் வச்சுட்டாங்க. Who was the first official to give on hire the European troops to Indian rulers? Okay. Just a minute. Okay. Who was the first official to give on hire the European troops to Indian rulers? Okay. European troops வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. யாரு? டியூப்ளே, அல்புகர்க், ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி. இந்தியன் ரூலர்ஸ்க்கு வாடகைக்கு கொடுத்தது யார்? டியூப்ளே தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறாரு, பிரெஞ்சு அஃபீஷியல். அவரு காஷ் இல்லப்பா, it was probably Duplé who first gave on hire the European troops to Indian rulers to fight for their wars. Since then, almost all the governor generals from Clive onwards applied the system of various Indian states and brought it to near perfection. The first Indian state to fall in the protection trap before the subsidiary alliance was. Okay. துணைப்படை திட்டத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரொடெக்ஷன் ட்ராப்குள்ளார வந்து உள்ள உளுந்தது யாரு? ஹைதராபாத், சத்தாரா, தஞ்சாவூர், அவத், அயோத்தி தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள உழுந்தது. The first Indian state to fall into the protection trap was Awadh, which in 1765 signed a treaty under which the company pledged to defend its frontiers of Awadh. So it was in 1787 that the companies first insisted that the subsidiary state should not have foreign relations. வேற யாருக்கும் வச்சுக்க கூடாது, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. How many stages were there in the evolution of subsidiary alliance? துணைப்படை திட்டத்தில் மொத்தம் எத்தனை அந்த ஸ்டேஜஸ் இருந்தது? 2, 3, 4, 5. ஆன்சர் வந்து 4 ஸ்டேஜஸ் இருந்தது. ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த கம்பெனி ஆஃபர்ட் டு ஹெல்ப் ஃப்ரெண்ட்லி இந்தியன் ஸ்டேட் வித் இட்ஸ் ட்ரூப்ஸ் டு ஃபைட் எனி வார். ஓகே, எந்த ஒரு வாரையும் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லி கம்பெனி வந்து ஹெல்ப் கொடுத்துச்சு. Second stage வந்து consisted of making a common cause with the Indian state, now made friendly, and taking the field of its own soldiers and those of the state. Okay. Field எடுத்துக்கிட்டு அவங்களோட own soldiers வச்சுப்பாங்க. And when the Indian ally was asked not for men but for money, in return, the company promised that it would recruit, train, maintain a fixed number of soldiers under the British offices. Okay, நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்னு சொன்னிச்சு. அந்த contingent would be available to the ruler for his personal protection as also for keeping out aggressors. Fourth and the last stage வந்து the money or the protection fee was fixed. Okay, fees fixed ஆயிடுச்சு, usually at a higher level. When the state failed to pay the money in time, it was asked to cede certain parts of its territories to the company in lieu of payment. Okay, உங்களால் காசு கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு டெரிட்டரியில் கொஞ்சம் எழுதித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் 4 ஸ்டேஜஸ். Okay, who were the last from the Maratha Confederacy to accept the subsidiary alliance? Okay, இங்க இருந்து subsidiary alliance ஒத்துக்கிட்ட மராத்திய கூட்டமைப்பு எது? சிந்தியாஸ், ஹோல்கர், கெய்க்வாட், போன்ஸ்லே. ஆன்சர் வந்து ஹோல்கர். States which accepted the alliance ன்னு பாத்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் ஓடி வந்துட்டார் முதல்ல. அடுத்து ரூலர் ஆஃப் மைசூர், ரூலர் ஆஃப் தஞ்சாவூர், நவாப் ஆஃப் அவத், பேஷ்வா, போன்ஸ்லே ராஜா ஆஃப் பெரார், சிந்தியா, ராஜ்புத் states of Jodhpur, Jaipur, Macheri, Bundi, ruler of Bharatpur. Okay, and the Holkars were the last Marathas. 1880ல லாஸ்ட் அவங்க தான் வந்து உள்னாங்க. Which of the following is true about doctrine of lapse? Okay, the doctrine of lapse இருக்கு இல்லையா, அவகாசிலி கொள்கை. So the adopted son could be the heir to his father's private property. Okay, அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கு அவர் வந்து வாரிசாக இருப்பார். Doctrine was said to be based on the Hindu law and some kings already performed this doctrine of lapse.
ஓகே, ஸோ இது வந்து ஹிந்து லாவின் முறைப்படி நடந்தது. ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த அவகாசிலி கொள்கைப்படி in simple terms the doctrine stated that the adopted son could be the heir to his foster father's private property. ஓகே, தனிப்பட்ட சொத்துக்கு அவர் வந்து வாரிசாக இருப்பார். And the doctrine was stated to be based on Hindu law. But Hindu law seemed to be somewhat inconclusive on this point. ஸோ இவங்க வந்து அதை ஒழுங்காக முடிச்சு வைக்கிறாங்க. Maharaja Ranjit Singh had annexed a few of his feudatory principalities on account of lapse. Likewise, the company in 1820 acquired a few petty satellite states on the absence of heirs. Nonetheless, there was no clear-cut instance of an adopted son being deprived of an entire state. Okay. So, இதோட போதும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஓகே, இது சாப்டர் 5 ஸ்பெக்ட்ரம்ல இருந்து ஹிஸ்ட்ரி MCQs நம்ம பார்த்தோம். ஓகே, மறக்காமல் ப்ளஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸில் வந்து திவ்யா ஜே லைவ் அப்படின்னு என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.